உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்து மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவேக்காவில் போய் ஐக்கியமாயிருக்கிறார். அது எல்லோரும் தெரியும். இனிமே தாவேக்கானுடைய வளர்ச்சி அமோகமா இருக்கும். தாவேக்கா இனிமே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்றுவிடும் அப்படின்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்துல பேசப்படுது, விவாதிக்கப்படுது. நிறைய நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் விஜய் தலைமையில தாவேக்காவில் இணைந்திருப்பது அந்த கட்சிக்கு வேண்டுமானால் ஒரு முகத்தை, ஒரு ஃபெமிலியரை, அதுவும் குறிப்பா ஒரு நம்பகத்தன்மையை, செங்கோட்டையனே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் செங்கோட்டையனுக்கு இது மிகப்பெரிய இழுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா, செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சுமார் ஒரு 45 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். பல முறை அமைச்சராக இருந்தவர். எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். ஒரு மூத்த நிர்வாகி. அவரு தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்பு விஜய்க்கு அடுத்த இடத்தில் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போது புஷி ஆனந்தனுடைய பொதுச் செயலாளர் பதவி, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்படுமா அல்லது புஷி ஆனந்த கையில இருக்குமா அப்படி என்பது பெரிய விவாத பொருளாக இருந்தது. இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்தவரை தவேக்கனுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள போகிறார் அப்படின்னு தான் பெரிய விவாதமாக இருந்தது. ஆனா பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதவியெல்லாம் நீங்க வாயில கூட நுழையாது. அந்த மாதிரியான ஒரு பதவியை அவருக்கு கொடுத்து அவரை கேவலப்படுத்தி இருக்கிறது தாவேக்கா. விஜய் அரசியல் அனுபவம் இல்லாத, ஒரு பக்குவம் இல்லாத மனிதர் அப்படி என்பதற்கு இதுதான் உதாரணம். நீங்க நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கிய போது இதே மாதிரி, அதாவது செங்கோட்டையனுக்கு ஈக்குவலாக பேசப்படுகிற, கருதப்படுகிற மிகப்பெரிய சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயகாந்த் தலைமையில தேமுதிகவில் இணைந்தார். அவருக்கு விஜயகாந்த் அவர்கள் அவை தலைவர் என்கின்ற தனக்கு அடுத்த இடத்தை கொடுத்து மிக உயர்ந்த பொறுப்பில் வைத்திருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரனை. விஜயகாந்த் மறையும் வரை பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் தேமுதிகவிற்கு ஆலோசகர், வழிகாட்டி அப்படின்ற எல்லா ஸ்தானத்திலையும் அவர் உயர்ந்த பொறுப்புல வச்சிருந்து ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணி நடத்தினார். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு சற்றும் குறைவில்லாத செங்கோட்டையன் என்பவரை, ஒரு அனுபவம் வாய்ந்தவரை, 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை, புதியதாக தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் செங்கோட்டையனை இணைத்துக் கொள்ளும் போது அவருக்கான ஒரு மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும். போயிடுச்சு. அதற்கடுத்தது செங்கோட்டையனுக்கு பொறுப்பு தான் இல்லை, ஒன்றுமே அனுபவம் இல்லாத, எந்த விதமான ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத, ஒரு பக்கம் கடிதத்தை கூட முழுமையாக வாசிக்க தெரியாத புஷி ஆனந்துக்கு கீழே தான் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனனுக்கு கீழே தான் செங்கோட்டையன் அப்படி என்பது செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட அரசியல் அழுக்கு என்பதுதான் இதை காட்டுகிறது. மிகப்பெரிய ஒரு பின்னடை, சாதாரணமானது கிடையாது. போவாரு, பிள்ளைகள் கூட உரையாடுவாரு, பேசுவாரு, விசிலடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும், கூட்டம் இருக்கும், எல்லாம் ஓகே, எல்லாம் இருக்கும். ஆனா மரியாதை என்பது ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்துவிட்டு எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய ஜாம்புவான். ஜெயலலிதா யாரு? எவ்வளவு பெரிய அரசியல்வாதி ஜெயலலிதா. அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய சாணக்கியத்தனமான வேலை பார்த்தவர் செங்கோட்டையன். அவ்வளவு பெரிய மனிதர். அவர் இன்னைக்கு தாவேக்காவுல என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தா பாவமா இருக்குது. செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையை நினைத்து, அரசியல் பயணங்களை நினைத்து, அரசியலில் எடுக்கும் முடிவுகளை நினைத்து மிக பரிதாபமாக இருக்கிறது. உண்மையில் வேதனையா இருக்கு. சரி, செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? அதிமுகவுல அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லோரையும் தாவேக்காவுல கொண்டு வந்து இணைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் எல்லோரையும் இணைப்பீங்க, அவர்களுக்கு அங்க என்ன பொறுப்பு கொடுப்பீங்க, எந்த இடத்தை கொடுப்பீங்க? உங்களை மாதிரியே கொண்டு வந்து ஒரு பொறுப்பு வாங்கி கொடுப்பீங்களா? உங்களை மாதிரியே
பேர் சொல்ல, அதாவது ஒரு என்ன பொறுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லிக்க முடியாத, சொல்றதுக்கு வாயில் நுழையாத ஒரு பொறுப்புல கொடுத்தா எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? நீங்க அதிமுகவில இருந்து வர, மாற்று கட்சியிலிருந்து வர நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எந்த இடத்தை கொடுக்க போகிறார்? இது முக்கியமான கேள்வியே இல்லையா? இங்க எல்லாம் ஜாம்புவான், அரசியல்ல கொட்டை போட்டவன், நீண்ட நெடிய பயணம் செய்தவன், இவன் எல்லாம் கொஞ்சம் கட்சி தோய்வா இருக்குது நேரத்துல அதிருப்தி அடைந்திருக்கான். அவனை எல்லாம் ஒரு வடிகால், தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கு போனா என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? எந்த இடத்துல உட்கார வைப்பீங்க? இது முக்கியமான கேள்வி இல்லையா? அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கு மிகவும் தயக்கம் காட்டுகிறார்கள். இது ஒரு பக்கம். செங்கோட்டையன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் எடுத்த முடிவில் மிக மிக மோசமான முடிவு என்பதுதான் இதை நான் சொல்ல முடியும். அது இருக்கட்டும். அதிமுகவினுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, ஏறத்தாழ கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த பின்பு அந்த கட்சியில் இருந்து ஏராளமானோர் வெளியேறிட்டார்கள். நிறைய பேர் வெளியேறிட்டார். கண்ணுக்கு தெரியாத அங்கங்க மாவட்டத்துல வட்டத்துல நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்க கண்ணுக்கு தெரியாத போய் இறங்கிட்டு இருக்காங்க. திமுகவில் பல பேர் வந்துட்டாங்க. இன்னும் அங்க அதிருப்தி உருவாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்க முடியவில்லை என்று அதிருப்தி அடைந்திருக்கிறவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை என்பது எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவம் இல்லை. எம்ஜிஆருக்கும் எஸ்.டி. சோமசுந்தரம் என்பவருக்கும் கடுமையான மோதல் இருந்தது. எம்ஜிஆர் மீது எஸ்.டி. சோமசுந்தரம் கவர்னர்கிட்ட கொண்டு போய் புகாரே கொடுத்தார். ஆனா எம்ஜிஆர் எஸ்.டி. சோமசுந்தரம் வீட்டுக்கு போய் அவரை தூக்கி கார்ல உட்கார வச்சுக்கிட்டு, அண்ணே வாங்கின கட்சிக்கு, நீங்க வெளியில இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கட்சியில பதவி கொடுத்து உட்கார வச்சு ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கினார். ஜெயலலிதாவை திட்டாத தலைவர்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் காளிமுத்து, அதாவது தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு, அவருடைய மாமனார், அவரு ஜெயலலிதாவை திட்டாத வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வைத்து அவரை சபாநாயகராக மாற்றியவர் ஜெயலலிதா. இப்படி கட்சியில தன்னை வசைப்பாடியவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்தவர் ஜெயலலிதா, ஆதரித்தவர் ஜெயலலிதா. ஏன் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் இருக்காரு, திமுகவுக்கு ஆதரவான மேடைகள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு நாஞ்சில் சம்பத். அவர் மதிமுகவில் இருக்கும் போதோ திமுகவில் இருக்கும் போதோ ஜெயலலிதாவை பேசாத பேச்சு இல்லை, அவ்வளவு பேச்சு பேசினார். ஒரு கட்டத்துல மதிமுகவில் இருந்து விலகி அவர் ஜெயலலிதாவை சந்திச்சு அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறார். அவருக்கு ஒரு காரை கொடுத்து அவருக்கு நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கான ஏற்பாடுகளை, பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர் ஜெயலலிதா. இப்படி தன்னை திட்டியவர்களையும், தன்னை ஏசியவர்களையும், வசைப்பாடியவர்களையும், அவமானப்படுத்தியவர்களையும் மீண்டும் அரவணைத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். கலைஞரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே அரசியல்ல தன்னை எதிர்த்து களமாடிய பேசிய அத்தனை பேரையும் இணைத்துக் கொண்டு, தன்னோடு இணைத்துக் கொண்டு பயணம் செய்து கொண்டு இருப்பவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப அமைச்சர் சேகர் பாபு இருக்காருல்ல, அவரு சட்டமன்றத்துல அவர் ஏடிஎம்கேவில் இருந்தவர். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞரை தாக்குவதற்கு முயன்றவர், தாக்குவதற்கு தாவியவர் சேகர் பாபு. இன்னைக்கு டிஎம்கேவில் அமைச்சரா இருக்கார். அப்படின்னா அது ஒரு காலம். இன்னைக்கு இந்த கட்சியில சேவை செய்யறதுக்காக அவர் வந்திருக்காரு, இந்த கட்சிக்கு உழைக்கிறதுக்காக வந்திருக்காரு, இணைச்சிட்டார், இன்னைக்கு அமைச்சரா இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிடம் இருந்து பிரிந்து போனவர்களை அல்லது தன்னிடம் இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதில், சேர்த்துக் கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார். அதிரடியாக கட்சியை விட்டு நீக்குகிறார். இப்படி கட்சி என்பது ஒருவரை ஒருவராக நீக்கிக் கொண்டே இருப்பதற்கு பேர் கட்சி அல்ல. ஒவ்வொரு ஓட்டம் மிக முக்கியமானது. இப்படி நீங்க மட்டும் ஒவ்வொரு தலைவரையா தூக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய செல்வாக்கு மிக அடி பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 35% வாக்கு வங்கி இருந்த வச்சிருந்த கட்சி
35% முதல் 40% வரை 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியை வைத்திருந்த கட்சி அதிமுக. அப்படியே படிப்படியாக குறைந்து 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 21% வாக்கு வங்கியாக குறைந்து விட்டது. இன்னைக்கு அந்த கட்சி அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த கட்சி அழிய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. கூட இருந்தே குழிப்பறிக்கிறது, கூட இருந்தே காலி செய்கிறது. எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா கட்சியோட கூட்டணி இருந்தே அந்த கட்சியை காலி பண்ணி அந்த கட்சியை உடைத்து ஷிண்டேவிடம் கொடுத்ததோ, அதே போன்று அதிமுகவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது பாஜக. இது எல்லோருக்கும் தெரிகிறது. அரசியல் பார்வையாளராக இருக்கக்கூடிய, அரசியல் புரிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் ஏன் இந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அதிமுகவை அதன் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காப்பாற்ற தயங்குகிறார், காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறாரா அப்படின்னு தெரியல. எல்லோரையும் ஒருங்கிணைப்பதில் அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அவர் இப்படியே இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும். இது ஒரு பாயிண்ட். கடைசியாக திமுக மிகப்பெரிய அளவில் செல்வாக்கோடு இருக்கிறது. குறிப்பா இந்த எஸ்ஐஆர் மூலியமாக திமுகவை அழித்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு திட்டம் போட்டது. அதன் மூலயமாக ஒரு 30 நாள்ல எஸ்ஐஆர் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. ஆனா எஸ்ஐஆரையே தூக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது திமுக. இன்னைக்கு எஸ்ஐஆர் முழுக்க திமுக கைவசம் தான் இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையும், ஒவ்வொரு வார்டிலையும், ஒவ்வொரு பகுதியிலையும் திமுகவினுடைய நிர்வாகிகள்லாம் அங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆதரவாளர் ஓட்டுகள் அத்தனையுமே, திமுகவினுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு அத்தனையுமே அவன் சர்வே பண்ணி எடுத்து அவன் இணைச்சிட்டான். இப்ப ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடாதவனுடைய வாக்காதான் இருக்கும். அப்படிதான் இங்க சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் உருவாயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சி அத்தனையுமே திமுக தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில திமுக வெற்றி பெறுவது உறுதி. அந்த திமுக இடத்தை யாரும் இன்னும் போட்டி இல்லை. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி. 2வது இடத்தை யார் பிடிக்கிறது அப்படின்றதான் போட்டி. அந்த களத்துலதான் 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் எப்படி போட்டி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்ப போட்டி நடந்துட்டு இருக்குது. ஒழிய முதல் இடத்தும் ஆல்ரெடி கிளியரா தெரிஞ்சிச்சு. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது உறுதியாக தெரியுது. 2ஆம் இடத்திற்கு தான் இப்ப கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த சூழல்ல நாம விரிவாக இதை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.